நம்பிக்கை தான் வந்துட்டு வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல பேரை வந்துட்டு நம்பிட்டு தான் இருக்கும். ஆனால் அப்படி நம்ம நம்பிக்கை வைக்கிற சில நபர்கள் வந்துட்டு அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற மாதிரி நடக்கலை அப்படின்னாலும் பரவாயில்ல, நம்பினவங்களே கழுத்து இருக்கிற மாதிரி பண்ணும் போது தான் அதை என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. இங்கே சில பேர் தான் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தன்னோட வாழ்க்கை வந்துட்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பல பேர்த்தோட வாழ்க்கையை வந்துட்டு பணைய வச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு கேஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பாட்னா, பீகார், மே 2022. பீகார் அப்படின்னு சொன்னாலே எல்லாத்துக்குமே ஞாபகம் வரக்கூடிய ஒரு இடம் புல்வாரி. ஏன்னா இந்த இடத்துல மக்கள் கூட்டம் வந்துட்டு எக்கச்சக்கமாக இருக்கும். இங்கே தான் ஜஃபருதீன் அப்படின்ற ஒரு நபர் வந்துட்டு அவரோட குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்காரு. மே 2022 காலையில் 7 மணிக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அவங்களோட வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அவசரமாக அவங்களோட குழந்தைங்கள்லாம் வந்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்காங்க. எல்லா மக்களுமே பரபரன்னு போயிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற இந்த சமயத்துல தான் யாரோ ஒருத்தங்க கத்துற மாதிரியான குரல் வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கேட்குது. எல்லாருமே அவங்களோட வேலையை விட்டுட்டு என்னது இது சத்தம் இப்படி கேட்குது அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. இந்த சத்தம் எங்க இருந்து வருது அப்படின்னு பாக்குறாங்க. சொல்லப்போனா வெளியில இருந்த மக்கள் மட்டும் கிடையாது, அக்கம் பக்கத்துல குடியிருந்தவங்க அத்தனை பேருமே வீட்டுல இருந்து வேகமா ஓடி வந்து பாக்குறாங்க. இந்த சத்தம் எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தப்ப இந்த சத்தம் ஜஃபருதீனோட வீட்டுக்குள்ள இருந்து வருது அப்படின்னு தெரியுது. இந்த சத்தத்தை கேட்கும் போதே எல்லாருக்குமே ஒரு விஷயம் புரியுது. ஏதோ ஒரு சின்ன பையன் தான் பயங்கரமா அழுதுட்டு கத்திட்டு இருக்கான் அப்படின்னு. என்ன நடந்ததுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாருமே ஜஃபருதீனோட வீட்டு வாசல்ல போயிட்டு நிக்கிறாங்க. அந்த வீட்டுடைய கதவு வந்துட்டு சாத்தி இருந்தது. சரி லாக் பண்ணிருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே லைட்டா அதை தட்டி பார்த்துருக்காங்க. அப்பதான் தெரியுது அந்த கதவு வந்துட்டு லாக் ஆகல, ஓப்பன்ல தான் இருக்கு அப்படின்னு. உடனே மக்கள் எல்லாருமே அந்த கதவை திறந்துட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த சத்தம் எங்க இருந்து கேக்குது அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அப்பதான் இந்த சத்தம் வந்துட்டு குறிப்பா ஒரு ரூம்குள்ள இருந்தா வருது அப்படின்னு தெரியுது. அந்த ரூமுடைய கதவை திறந்து பார்த்தப்ப உள்ளார ஒரு சின்ன பையன் பயங்கரமா அழுதுகிட்டு இருந்தான். ஆனா அந்த பையனுக்கு பக்கத்துல கீழே பார்த்த மக்களுக்கு எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு ஷாக். ஏன்னா அங்க ஜஃபருதீன் வந்துட்டு ரத்த வெள்ளத்துல கீழே இறந்து கிடந்தாரு. பக்கத்திலே ஒரு பையன் வந்துட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். அந்த பையன் வேற யாரும் இல்ல, ஜஃபருதீனுடைய சொந்த பையன். இப்ப அந்த ரூம்குள்ள போன மக்கள் எல்லாருமே இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்றாங்க. ஜஃபருதீன் இறந்து ரத்த வெள்ளத்துல கிடக்கிற அந்த இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரஷர் குக்கர் இருக்கு. அந்த பிரஷர் குக்கர் ஃபுல்லா ரத்த கரையா இருக்கு. இப்ப யார் இந்த ஜஃபருதீன்? அவருக்கு ஏன் இவ்வளவு மோசமான ஒரு முடிவு வரணும்? இவ்வளவு கொடூரமா ஜஃபருதீனை கொலை பண்ண அந்த நபர் யாரு? நம்மளுடைய சேனல்ல கிரைம், ஹாரர், மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாபிக்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு திஸ் பார்ட். பாட்னாவில இருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி தான் லசாரியா. இங்க தான் முகமது ஜஃபருதீன் அப்படின்றவர் அவருடைய அப்பா அம்மா கூட வாழ்ந்துட்டு இருக்காரு. இவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபேமிலி தான். இந்த ஜஃபருதீன் ரொம்பவே நார்மலாகவும் சாஃப்டாகவும் பேசக்கூடிய ஒரு நபர். குடும்பத்துக்குள்ள இருக்கிற எல்லாருமே ஒருத்தரை பார்த்துக்கிட்டு ரொம்பவே பாசமா தான் வந்துட்டு இவங்க வளர்றாங்க. ஜஃபருதீனுக்கு எல்லாமே அவருடைய குடும்பம் தான். இவருக்கு கல்யாண வயசு ஆகுது. அதனால ஒரு நல்ல பொண்ணா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டில் இருக்கவங்களாம் முடிவு பண்றாங்க. இவருக்காக எல்லாருமே பொண்ணு பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் சஹானாஸ் அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் இவங்களுடைய குடும்பத்துக்கு தெரிய வருது. சரி, நம்ம இந்த பொண்ணை போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக அவங்களோட வீட்டுக்கும் போறாங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஜஃபருதீனை ரொம்ப பிடிச்சு போகுது. ஏன்னா ஜஃபருதீன் வந்துட்டு ரொம்ப நல்ல பையன். எலக்ட்ரிக் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சவுதி அரேபியால ஒரு நல்ல வேலையில் இருக்காரு. கண்டிப்பா ஃபினான்ஷியலி ஸ்டேபிளான ஒரு பையனா தான் தெரியறாரு. அதனால நம்மளுடைய பொண்ணை வந்துட்டு ரொம்பவே நல்லா பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி இவங்களுடைய அப்பா அம்மா வந்துட்டு நினைச்சிருக்காங்க. இதனால இவங்க எங்களுக்கு ஜஃபருதீனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நாள்லயே ஜஃபருதீன் அப்புறம் சஹானாஸ் இவங்க 2 பேருக்குமே ரொம்ப கிராண்டா கல்யாணம் நடக்குது. கல்யாணத்துக்கு அப்புறமா இவர் ஒர்க்குக்காக சவுதி அரேபியா போலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. ஆனா வீட்டுல ஒய்ஃபை விட்டுட்டு தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு திரும்பியும் வேலைக்கு போறது அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இருந்தாலும் இந்த சமயத்தில் நம்ம
சம்பாரிச்சாகணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசே இல்லாம அவர் சவுதி அரேபியா போறாரு. மேரேஜுக்கு அப்புறம் இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இவங்க ரொம்ப ஹாப்பியா ரொம்பவே நார்மலா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. முதல்ல இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. இந்த ஆண் குழந்தை பிறந்த அடுத்த 2 வருஷத்துல ரெண்டாவது ஒரு பையனும் பிறக்கிறான். இது நடந்தப்ப ஜஃபருதீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வயசு 30. டெய்லி ஒரு வேலைக்கு போவாரு, ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டாரு. அதே மாதிரி சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் வந்துட்டு தேவையில்லாம செலவு பண்ண மாட்டாரு, எல்லாத்தையுமே சேர்த்து வைப்பாரு. அது சும்மா கிடையாது, எதுக்கெல்லாம் நம்ம எவ்வளவு செலவு பண்றோம், எவ்வளவு சேமிக்கிறோம் அப்படின்ற எல்லாமே இவருக்கு ரொம்ப கிளியரா தெரியும். பசங்களோட எஜுகேஷனுக்கு, பசங்களோட ஃபியூச்சருக்கு, நம்ம வந்துட்டு டெய்லி ரொட்டீன் ஓட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே காசை பிரிச்சு வச்சிருவாராம் ஜஃபருதீன். அவங்க பசங்க மேல உயிரே வச்சிருந்தாரு. பசங்க கூட கொஞ்சம் டைம் வந்துட்டு சேர்த்து ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்ற ஆசை இருந்தது. ஆனா என்ன பண்றது, வேற வழி இல்ல. குழந்தைங்களோட ஃபியூச்சருக்காக நம்ம இங்க வேலை பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பல்ல கடிச்சிட்டு வேலை பார்க்கறாரு. ஜஃபருதீன் வேலைக்காக சவுதி அரேபியா போனாரு அப்படின்னு சொன்னா 11 மாசம் வந்துட்டு அவர் ஒர்க்ல தான் இருப்பாராம். மீதி 1 மாசம் தான் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா வருவார் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி அவர் அங்க வேலை பார்க்கக்கூடிய அந்த 11 மாசத்துல வீட்டுல இருக்கவங்களுக்கு எதனாச்சும் எமர்ஜென்சி வந்துட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்ச இவரு ஜஃபருதீன் கூட ஸ்கூல்ல ஒன்னா படிச்ச அவருடைய ஃப்ரெண்டான கமல் கிட்ட, நீ பக்கத்துல தானே இருக்க, நீ அப்பப்போ போயிட்டு என்னோட வீட்டை பார்த்துக்க, என்னுடைய பசங்கள்லாம் வந்துட்டு பார்த்துக்க, எதனாச்சும் எமர்ஜென்சி பிரச்சனை அப்படின்னு சொன்னா நீ முன்னாடி நின்று எதா இருந்தாலும் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதனாலே ஜஃபருதீன் அந்த வீட்டுல இல்லாத சமயங்கள்ல கமல் தான் வந்துட்டு அந்த வீட்டை பார்த்துக்கிறாரு. அவங்க வீட்டுக்கு தேவையான எல்லா வேலைகளையுமே இவர் பண்ணுவாராம். அவங்க பசங்களை ஸ்கூலுக்கு கொண்டு போயிட்டு கூட்டிட்டு வர்றது கூட இவர் தான். இதனாலே ஜஃபருதீனுடைய பசங்க 2 பேருமே வந்துட்டு கமல் மேல பயங்கரமான அஃபெக்ஷன் வச்சிருந்தாங்க. எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 பசங்களுமே கமலை வந்துட்டு அப்பா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம். இப்படியே வந்து பாத்தீங்கன்னா பல வருஷம் போகுது. சவுதியில் இருக்கக்கூடிய ஜஃபருதீன் வந்துட்டு நம்ம ரொம்ப வருஷமா இங்க இருந்து வேலை பார்த்துட்டோம், இதுக்கு மேலே நம்ம இங்க இருந்து கஷ்டப்பட வேணாம், நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், இருக்கிற காசை வச்சு அங்கே எதனாச்சும் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்துட்டு நம்மளோட லைஃபை ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வராரு. இந்த சமயத்துல தான் ஈத் மொஹரம் ஃபங்க்ஷனுமே வந்துட்டு வருது. அதனால இந்த ஈத் ஃபங்க்ஷனை நம்ம ஃபேமிலி கூட போயிட்டு ஒன்னா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்படுறாரு. இவரு ரொம்ப ஆசைப்பட்டு இந்தியா வராரு, அவருடைய வீட்டுக்கும் வராரு. ஆனா அந்த வீட்டுல அவருக்கு எந்த மாதிரியான ஒரு முடிவு காத்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்ப அவருக்கு தெரியாது. ஜஃபருதீன் சவுதியில இருந்து இந்தியாவுக்கு வந்தது 2022. கிட்டத்தட்ட லாக்டவுன் முடிஞ்சு எல்லாருமே கொஞ்சமா வெளியில வந்துட்டு இருந்த அந்த சமயம் பல பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜஃபருதீன் இங்க வந்து நம்ம ஒரு வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிச்ச மாதிரி இவருக்கு இங்க எந்த ஒரு வேலையுமே கிடைக்கல. அவர் இருந்த அந்த பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா பல பேர்த்தால வீட்டை விட்டு கூட வெளியில வர முடியல. இதுக்கப்புறமா அவர் சம்பாரிச்ச பணத்தை எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு அவங்க ஒய்ஃப், அம்மா, அப்பா எல்லாத்தையுமே கூட்டிட்டு உத்தரப்பிரதேஷ்க்கு போறாரு. அங்க இருக்கக்கூடிய நொய்டால ஒரு வீட்டை இவர் வாடகை கேட்டுக்கிறாரு. அங்கே வேலை தேட ஆரம்பிச்சு இவங்க செட்டிலும் ஆகுறாங்க. இப்போ ஜஃபருதீன் வந்துட்டு எதிர்பார்த்த மாதிரி எட் ஃபங்க்ஷன் வருது. இதுக்காக இவர் அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்தையுமே கூட்டிட்டு போயிட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கி தந்தாரு. ஜஃபருதீன் வந்துட்டு இதே மாதிரி ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இப்போ ஷஹனாஸ் வந்து ஜஃபருதீன் கிட்ட நான் ஒன்று உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதை கேட்ட ஜஃபருதீன் வந்துட்டு எதுக்கு நீ இவ்வளோ தயங்கி சொல்ற, எதா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ ஷஹனாஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல இதை கொண்டாடுறது எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்ன இருந்தாலும் நம்மளுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு கொண்டாடுற மாதிரி வராது, அதனால இந்த ஃபெஸ்டிவலை நம்மளுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு நம்மளுடைய வீட்டில் போயிட்டு கொண்டாடலாம். அதுவும் போக எனக்கு இன்னொரு யோசனையுமே இருக்கு, நம்ம கிட்ட தான் காசு இருக்குது இல்லை, அதனால நம்ம அப்பா அம்மாவோட வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்திலே வந்துட்டு எதனாச்சும் நிலம் கிடைச்சதுன்னா வாங்கிக்கலாம், வாங்கி நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சொந்த வீட்டை கட்டி பக்கத்திலே வந்துட்டு எதனாச்சும் ஒரு கடையை வச்சு நம்ம அப்படி வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட ஜஃபருதீனுக்கு வந்துட்டு ஆமா இவங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி தோணுது. அதனால இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நீ ஆசை மாதிரி நம்மளுடைய சொந்த வீட்டுக்கே போயிட்டு கொண்டாடலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ May 1, 2022 ஜஃபருதீன் வந்துட்டு அவரோட ஃபேமிலி கூட்டிட்டு அவரோட சொந்த ஊரான பாட்னாவுக்கு வராரு. இவர் அங்க வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறாரு. ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் அவங்களோட ஃபேமிலியில் இருக்க எல்லாத்தையுமே கூப்பிட்டுக்கிட்டு ஷாப்பிங் பண்றாரு. இப்படி ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாருமே வீட்டில் வந்து செட்டில் ஆயிட்டு ஒவ்வொருத்தர தூங்குறதுக்கு போறாங்க. இப்ப ஜஃபருதீனோட ஒரு பையன் மட்டும் ஜஃபருதீன் கூட விளையாண்டுகிட்டு இருக்கான். இப்போ ஜஃபருதீன் அந்த பையனை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று வச்சிருக்கேன், ஆனா அதை நான் இப்போ தர மாட்டேன், இப்போ நீ போயிட்டு ஒழுங்கா தூங்குன அப்படின்னு சொன்னா காலையில் நீ எந்திரிச்ச உடனே நான் உனக்கு ஒரு கிஃப்ட் தருவேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அந்த பையன் வந்துட்டு இல்ல எனக்கு கிஃப்ட் இப்பயே வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கறான். இல்ல நீ இப்போ போயிட்டு பொறுப்பா தூங்குனாதான் உனக்கு அந்த கிஃப்ட் கிடைக்கும், நீ தூங்கி எந்திரிச்ச உடனே அப்பாவுடைய ரூமுக்கு ஓடி வா, உனக்கு நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால அந்த பையன் வந்துட்டு காலையில் நான் எந்திரிச்ச உடனே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அவனோட ரூமுக்கு போறான். அடுத்த நாள் காலையில May 2 மணி வந்துட்டு
2 இருக்கும். அந்த பையன் எந்திரிச்ச உடனே முகம் கூட கழுவ கிடையாது, வேக வேகமாக அவங்க அப்பா கிட்ட கிஃப்டை வாங்குறதுக்காக அவங்க அப்பாவுடைய ரூம்குள்ளே நுழைஞ்சிருக்கான். இப்படி அவங்க அப்பாவை பார்க்கறதுக்கு பெட்ரூம்குள்ளே நுழைஞ்ச அந்த பையன் அவங்க அப்பா ஜஃபருதீன் தரையில் ரொம்ப மோசமான முறையில் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்கிறத பார்க்குறான். அதை பார்த்த அதிர்ச்சியில் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் கை கால்லாம் நடுங்கி பயத்தில் பயங்கரமாக கத்துறான். நம்ம இந்த கேஸோடைய ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி இந்த பையன் கத்துற அந்த குரல் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க அத்தனை பேருமே அந்த இடத்துக்கு வராங்க. அந்த ஊரில் இருந்த அத்தனை பேருமே இந்த அழுக குரல் கேட்டு அந்த ரூம்குள்ளே வராங்க. அப்துல் அப்படின்ற அந்த சின்ன பையன் அழுதுட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. பக்கத்திலே வந்துட்டு ஜஃபருதீன் ரொம்ப மோசமாக இறந்து கிடக்கிறதையும் பார்க்குறாங்க. உடனடியாக அந்த ஊரில் இருக்கிறவங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண அடுத்த கொஞ்ச நேரத்திலே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த இடத்துக்கு வராங்க. அங்கே வந்த உடனே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையுமே வெளியில் போக சொல்லிட்டு அந்த சடலத்தை எடுத்து உடனடியாக பிரேத பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த சடலத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில் ரத்த கரையோட கிடக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் குக்கரையும் பார்க்குறாங்க. ஜஃபருதீனுடைய முகத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடையாளமே தெரியாத அளவுக்கு ரொம்ப மோசமாக அடித்து சதைச்ச மாதிரி இருக்கு. கண்டிப்பாக இந்த குக்கரை வச்சு கூட அடிச்சிருக்கலாம் அப்படின்னு போலீஸ்க்கு தோணுது. அதனால இந்த குக்கரை வந்துட்டு ஒரு மெயினான எவிடன்ஸாக எடுத்துக்கிட்டு இதை வந்து ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதுக்கப்புறமா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தங்களுடைய விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. எடுத்த உடனே ஜஃபருதீனுடைய ஒய்ஃபான சஹானாஸ் கிட்ட தான் போயிட்டு விசாரிக்கிறாங்க. சொல்லுங்க, இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் நைட் என்னாச்சு, அதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சஹானாஸ் வந்துட்டு அழுதுகிட்டே, நாங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஷாப்பிங்காக வெளில போயிருந்தோம். ஃபெஸ்டிவலுக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு மறுபடியும் வீட்டில் வந்து ஒவ்வொருத்தராக தூங்க போனோம். நான் என்னுடைய 2 பசங்களோட ரூம்ல தூங்கிட்டு இருந்தேன். என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு அன்னைக்கு தனியாக ஒரு ரூம்ல தூங்கிட்டு இருந்தாரு. எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. காலையில் 3 மணி இருக்கிறப்ப என்னோட ஹஸ்பண்ட் ரூம்ல இருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்ன சத்தம் இது இப்படி கேட்குது, அதுவும் இந்நேரத்துக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே நான் என்னுடைய ஹஸ்பண்ட் ரூமுக்கு போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு ரூமை நோக்கி போனேன். இப்படி நான் போய் பார்த்தப்ப யாரோ 2 நபர் என் ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இதை பார்த்த உடனே எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. உடனடியாக அந்த சண்டையை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி நானுமே நடுவில் போனேன். அப்போ அந்த 2 பேரில் ஒருத்தன் வந்துட்டு திடீர்னு ஒரு பிளாக் கலர் கச்சிப்பை எடுத்து என்னோட மூக்கில் வச்சு அமுக்கணும். இது வரைக்கும் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் கண் முழிச்சு பார்த்தப்ப என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்தாரு. இதை பார்த்து எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பண்றது அப்படின்னே தெரியல. கை கால் எதுவுமே வரல, உறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் என்னோட பையன் கத்திட்டு இருந்தா எல்லாருமே வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயமே எனக்கு தெரியுது. அப்பதான் நான் இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணேன். என்னோட கழுத்தில் இருந்த நகைகளையும் காணும். இப்பதான் எனக்கு தெரிஞ்சது வீட்டில் வந்துட்டு அன்னைக்கு திருடுறதுக்காக 2 பேர் வந்திருக்கானுங்க அப்படின்னு. இந்த நகை கூட போயிட்டு போகுது சார், அதை பத்தி எனக்கு எந்த விதமான கவலையுமே இல்லை. ஆனா அநியாயமா என்னோட ஹஸ்பண்டை வந்துட்டு கொண்டுட்டாங்க. இதுக்கான நீதி வந்துட்டு கிடைச்சே ஆகணும். அவங்கள நீங்க சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுகிறாங்க. சகானா சொன்னதை வச்சு பார்த்தப்ப எல்லாமே ரொம்பவே கிளியரா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஜஃபருதீன் வந்துட்டு ஃபாரின்ல இருந்து வந்திருக்காரு அப்படின்ற விஷயம் அந்த ஊருக்குள்ள இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். கண்டிப்பா இத்தனை வருஷம் ஃபாரின்ல இருந்து வந்திருக்காரு அப்படின்னு சொன்னா அவரு கூட பணத்தை எடுத்துட்டு வந்திருப்பாரு அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரியும். அப்ப அவரோட வீட்டுக்குள்ள பணம் இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த பணத்தை திருடுறதுக்காக கூட 2 பேர் அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கலாம். இப்படி திருடிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த விஷயத்தை ஜஃபருதீன் பார்த்திருக்கலாம். பார்த்த உடனே அதை தடுக்க முயற்சி பண்ணியிருந்திருக்கலாம். அதனால அவரு கூட இவங்க 2 பேருமே சண்டை போட்டிருந்திருக்கலாம். ஒரு கட்டத்தில் இந்த சண்டை வந்துட்டு முத்தி போயிட்டு வந்த அந்த 2 பேருமே ஜஃபருதீனை போட்டு பயங்கரமா கொலை பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனால போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இது ஒரு திருட்டுக்காக நடந்த ஒரு கொலை தான் அப்படின்ற கண்ணோட்டத்தில் இந்த கேஸை வந்துட்டு கொண்டு போறாங்க. ஆனா இந்த கேஸ்குள்ள கொஞ்சம் டீப்பா போக போக போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு நிறைய சந்தேகங்கள் வருது. அது என்னன்னா, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த வீட்டில் வேற எதனாச்சும் பொருள் காணாம போயிருக்கா அப்படின்ற மாதிரி ஃபுல்லா சர்ச் பண்றாங்க. இப்படி சர்ச் பண்ணதுல அந்த வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே நிறைய நகைகள் இருந்திருக்கு, நிறைய பணம் இருந்திருக்கு. ஆனா அது எதையுமே எடுக்க கிடையாது, எல்லாமே வச்சபடி அப்படி இருந்திருக்கு. சில நகை பணம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஓப்பனா ஷெல்ஃப்லையும் அப்புறம் பீரோலையும் தான் இருந்திருக்கு. ஆனா அதை எதையுமே உள்ள வந்து திருடங்க வந்துட்டு திருடிட்டு போக கிடையாது. சகானாஸ் கழுத்துல போட்டிருந்த அந்த நகைகளை மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த திருடனுங்க திருடிட்டு போயிருக்கானுங்க. எதுக்காக திருடனுங்க அந்த வீட்டுல இருந்த காஸ்ட்லியான பொருட்கள் எல்லாம் விட்டுட்டு சகானாஸோட கழுத்தில் இருந்த அந்த நகையை மட்டும் எடுத்துட்டு போனோம். இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்றாங்க. திருடனுங்க 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ள வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கதவு உடைச்சிட்டோ இல்ல ஜன்னலை உடைச்சிட்டோ வந்திருக்கணும். ஆனா அந்த வீட்டுடைய கதவு ஜன்னல் எதுவுமே உடைக்கப்படல, எல்லாமே ரொம்பவே நார்மலா தான் இருக்கு. பொதுவாகவே அந்த ஊர் மக்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. நைட்டு நேரத்துல வெளியில சேர போட்டு கதவு ஓபன்
ஓபன் பண்ணி வச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப நேரம் இப்படியே பேசிக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு தூங்க போவாங்க. அதனால இப்படி பேசிக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல அவங்களுக்கு தெரியாம அந்த கதவை திறந்துட்டு உள்ள போயிட்டு கூட ரூம்குள்ள இருக்க ஜஃபருதீனை வந்துட்டு கொலை பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா அதுவுமே லாஜிக்கா செட் ஆகல. ஏன்னா எல்லாருமே தூங்குறதுக்கு முன்னாடி அவங்களோட கதவை வந்துட்டு சாத்தி வச்சுட்டு தான் போயிருப்பாங்க. சரி, இப்படி வெளியில பேசிட்டு இருந்த அந்த சமயம் கதவு திறந்திருந்த அந்த சமயத்துல யாராச்சும் வீட்டுக்குள்ள வந்திருந்தாங்க அப்படின்னாலும் ஜஃபருதீனோட ஒய்ஃபான சஹானா சொல்றதுக்கும் இந்த டைமிங்க்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை. ஏன்னா சஹானா சொன்ன டைமிங் வந்து பாத்தீங்கன்னா நடுராத்திரி 3 மணி, அதாவது விடியகாலைக்கு கொஞ்சம் முன்னாடி. அப்படின்னா நைட்டே எல்லாருமே தூங்க போயிருப்பாங்க. ஜஃபருதீன் வந்துட்டு கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு தான் அவரோட ரூம்குள்ள போயிட்டு தூங்கி இருப்பாரு. இந்த கொலையை பண்ணது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கணும், இல்லைன்னா வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நபருடைய ஹெல்ப்பால இந்த கொலையை வந்துட்டு பண்ணியிருந்திருக்கணும். இப்படி இவங்க யோசிக்க ஆரம்பிச்ச உடனே ஜஃபருதீனோட வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கு மேலுமே உங்களுக்கு சந்தேகம் வந்தது. அதுலயும் முக்கியமா ஜஃபருதீனுடைய ஒய்ஃபான சஹானாஸ் மேல. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எடுத்த உடனே சஹானாஸோடைய அப்பா அம்மா கிட்ட போயிட்டு விசாரிக்கிறாங்க. இப்படி விசாரிச்சப்ப சஹானாஸோடைய அம்மா அப்பா வந்து இவங்களுக்கு கல்யாணமான அடுத்த 2 வருஷத்துலேயே வந்து ஜஃபருதீன் வேலைக்காக சவுதி அரேபியாவுக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஜஃபருதீனோட ஃப்ரெண்டான கமல் அப்படின்ற ஒரு பையன் தான் வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போவான். சஹானாஸோட வீட்டுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பையுமே அவன் தான் பண்ணிட்டு இருப்பான். பசங்களை ஸ்கூல் கூட்டு போறது, கூட்டிட்டு வர்றது, இன்னும் சொல்லப்போனா பசங்களே வந்துட்டு இவர் மேல ரொம்ப ரொம்ப பாசமா இருந்தாங்க. டெய்லியுமே அந்த பையன் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு போவான். ஆனா ஜஃபருதீன் எப்போ இந்தியாவுக்கு வந்தாரோ அப்பையிலிருந்து நாங்கள் அந்த பையனை பார்க்க கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. மித்தபடி சஹானாஸ் அப்புறம் ஜஃபருதீன் இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா தான் இருந்தாங்க. மற்றபடி நீங்க சந்தேகப்படுற மாதிரி ஒண்ணுமே கிடையாது. சஹானாஸ் அப்புறம் ஜஃபருதீன் இவங்க 2 பேருமே கடைசி வரைக்குமே ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்படி இருக்கிறப்ப ஜஃபருதீனுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்தது எங்களால் தாங்கிக்க முடியல. இதனால இப்போ எங்க பொண்ணுடைய ஃபியூச்சர் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு தெரியல அப்படின்னு அழுகுறாங்க. இப்போ சஹானாஸோடைய அப்பா அம்மா கிட்ட நீங்க கமல் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் சொன்னீங்களே, அந்த நபருடைய ஃபோன் நம்பர், அட்ரஸ் எதனாச்சும் தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு இவங்க அம்மா அப்பா வந்துட்டு இல்லைங்க, அந்த மாதிரி என்கிட்ட நம்பர் அட்ரஸ்ன்னு சொல்லி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ். சரி, அந்த கமல் வந்துட்டு யாரு, என்ன பண்றாரு அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க அம்மா அப்பாவுக்கு அது கூட தெரியல. சரி, இந்த விஷயத்தை பத்தி ஜஃபருதீனோட வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க கிட்டலாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட விசாரிச்சப்ப அவங்களுமே இதே மாதிரியான விஷயங்களை தான் சொல்லியிருக்காங்க. ஜஃபருதீன் ஃபாரின்ல இருந்த அந்த சமயத்தெல்லாம் ஜஃபருதீனுடைய ஃப்ரெண்டான கமல் அப்படின்ற ஒரு நபர் தான் இந்த குடும்பத்துக்கு எல்லா ஹெல்ப்பையுமே பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவரு ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன், அவருடைய சொந்த குடும்பம் மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க கிட்டையும் கமலோடைய நம்பர் கேட்குறாங்க, அட்ரஸ் கேட்குறாங்க, அவருடைய டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஆனா சுத்தி இருந்தவங்களுக்குமே அவரை பத்தி எந்த ஒரு டீட்டெயிலுமே தெரியல. இப்ப கமலை பத்தி தெரிஞ்ச ஒரே ஒரு நபர் சஹானாஸ் மட்டும்தான். அதனால சஹானாஸ் கிட்ட போயிட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கமலை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கமலுடைய டீட்டெயில்ஸ், அவருடைய ஃபோன் நம்பர், அவருடைய அட்ரஸ் எல்லாமே எங்களுக்கு வேணும் தாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது கேட்ட சஹானாஸ் வந்துட்டு என்னது கமலா, அவரை பத்தி ஏன் என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவருடைய ஃபோன் நம்பர், அட்ரஸ் அப்படின்னு சொல்லி எதுவுமே எனக்கு தெரியாது, எதுவுமே என்கிட்ட இல்லை, அவரை பத்தியுமே எனக்கு பெருசா எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, கமலை பத்தி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இவங்க பயங்கரமா பதட்டப்படுறாங்க அப்படின்ற விஷயத்தையுமே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நோட் பண்றாங்க. இது நோட் பண்ண போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு என்னங்க ஆச்சு, உங்ககிட்ட ஃபோன் நம்பர் அட்ரஸ் தானே கேட்டேன், ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி, விளையாடாம கொடுங்க, நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சஹானாஸ் வந்துட்டு இல்ல சார், சீரியஸாவே என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிருது. என்னங்க சொல்றீங்க, கூடவே இருந்திருக்கிறீங்க, உங்களுடைய 2 பசங்களுமே கமலை வந்துட்டு அப்பா அப்பா அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க, அந்த லெவலுக்கு ஒன்னா இருந்திருக்காங்க, அஃபெக்ஷனா இருந்திருக்காங்க, இவ்வளவு க்ளோஸா இருந்திருக்கீங்க இத்தனை வருஷமா, அவருடைய ஃபோன் நம்பர் கூட நீங்க வாங்கி வைக்கலையா, இது எப்படிங்க நம்ப முடியும், யாராச்சும் நீங்க சொல்றத நம்புவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இப்ப சஹானாஸ் வந்துட்டு என்ன சொல்றது அப்படின்னு தெரியாம பயங்கரமா முழிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. கை கால் எல்லாமே நடுங்க ஆரம்பிக்குது. என்ன பேசுறோம் அப்படின்னு தெரியாம என்னென்னத்தையோ போட்டு வளரிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு சஹானாஸ் மேல இருந்த சந்தேகம் வந்துட்டு இன்னுமே அதிகமாகுது. இதனால போலீஸ் ஆஃபீஸர்ஸ் சஹானாஸை லைட்டா பயன்படுத்துற மாதிரி, எனக்கு தெரியும் இதுல உங்களுக்கு பங்கு இருக்குதானே, நாங்களா கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னா நீங்க மாட்டிப்பீங்க, அந்த கமலை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் எங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பயன்படுத்துறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சஹானாஸ்க்கு இங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது புரிஞ்சிருது. இதனால அவங்க எல்லா உண்மையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்கதான் இந்த கேஸோடைய பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. இதை கேட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கே பயங்கரமா ஷாக் ஆகுது. ஓரளவுக்கு இது வரைக்கும் நம்ம இந்த கேஸை பார்த்ததுலே யாரை கொலை பண்ணியிருப்பாங்க, எதுக்காக கொலை பண்ணியிருப்பாங்க, என்ன பிளான் போட்டிருப்பாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே நம்மளால கணிக்க முடியுது. ஆனா இப்போ நான் சொல்ல போற இந்த ஒரு சின்ன விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸை படிக்கிறப்ப எனக்கே ஷாக்கா இருந்தது. அப்படி சஹானாஸ் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி கமல் வந்துட்டு ஜஃபருதீனுடைய ஃப்ரெண்ட் இல்ல, கமல் என்னுடைய ஃப்ரெண்டு. கமலும் நானும் ஸ்கூல்ல இருந்தே ஒன்னா தான் படிச்சுட்டு இருக்கோம், காலேஜ்லயும் ஒன்னா சேர்ந்து தான் படிச்சோம், நாங்க 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க.
இதை கேட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா சஹானாஸோட ஃப்ரெண்டான கமலை வந்துட்டு இத்தனை நாள் ஜஃபருதீனோட ஃப்ரெண்டு தான் கமல், எங்களை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவரோட ஃப்ரெண்டை வந்துட்டு ஜஃபருதீன் தான் அனுப்பி வச்சிருக்காருன்ற மாதிரி அவங்க வீட்டில் இருக்கவங்க, ஜஃபருதீனோட வீட்டில் இருக்கவங்க, அங்கே சுற்றி அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேர்த்தையுமே நம்ப வச்சிருக்காங்க. சொல்லப்போனால் இது எல்லாத்தையுமே விசாரிச்சதுக்கு அப்புறமா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி இதை நோக்கி தான் டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு. உடனே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் சரி க்ளோஸ் ஃப்ரெண்டுனா எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சஹானாஸ் வந்துட்டு ஆரம்பத்தில் நாங்கள் 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், ஆனால் போக போக நாங்கள் 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த லவ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிறப்பிலிருந்தே இருக்கு. இப்படி முடிச்சதுக்கு அப்புறமா கமல் வந்துட்டு வேலை தேடுறதுக்காக வெளியில் போனார். எப்படியாச்சும் ஒரு நல்ல வேலையில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தார். இது எல்லாத்தையுமே கமல் வந்துட்டு கமலோட வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்கிறாரு, எங்களுடைய லவ் மேட்டரை ஓப்பன் பண்ணுறாரு. ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிற யாருமே இந்த லவ்வுக்கு வந்துட்டு ஒத்துக்கல. கமல் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வீட்டில் இருக்கவங்க கிட்ட பேசி ஒவ்வொருத்தரையும் கன்வின்ஸ் பண்ணி கடைசியா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் வாங்கினாரு. இப்படி சம்மதம் வாங்கினதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு எங்களோட லவ் மேட்டரை வீட்டில் சொல்லலாம் அப்படின்ட்டு போனேன். அப்பதான் எங்க வீட்டில் ஜஃபருதீன் அப்படின்ற ஒரு பையனை பார்த்து வச்சிருந்தாங்க. அந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த சமயத்துல வேற ஒரு பையனை நான் லவ் பண்றேன் அப்படின்றத வீட்டில் சொல்லலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஆனா நான் சொல்றதுக்குள்ளேயே எனக்கு வந்துட்டு ஜஃபருதீனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எப்படி வீட்டில் அவங்களோட லவ் சொல்றதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கவங்க வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அது எப்படி அவங்களோட லவ் சொல்றதுக்கு அவங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட வீட்டில் கிடைக்கல. ஓகே, இதுல இருந்து ரெஸ்ட் ஆஃப் தி கேஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல கமலுமே வந்துட்டு முட்டாளா தான் இருந்திருக்கான் போல. அட்லீஸ்ட் இந்த லவ் மேட்டரை அவங்க வீட்டில் சொல்லி வீட்டில் இருக்கவங்க இல்ல ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி இருந்தவங்க கல்யாணம் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா அப்பயுமே நம்ம இந்த லெவலுக்கு ஸ்டேபிளா நின்னோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஆனா அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இதை வீட்டில் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன், அதுக்குள்ளே என்ன வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. மேற்கொண்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காம தான் இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நான் கமலை மறக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் முடியல. இன்னும் சொல்ல போனா 2 குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமும் என்னால் கமலை மறக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஜஃபருதீன் சவுதி போன அந்த சமயத்தில் வீட்டில் வந்துட்டு நான் ரொம்ப தனியாக தான் இருந்தேன். நான் என்னுடைய தனிமையை உணர்ந்தேன். இந்த சமயம் தான் கமலோட ஞாபகங்கள் வந்துட்டு எனக்கு ரொம்பவே அதிகமாக இருந்தது. நான் கமலை லவ் பண்ண நாட்கள் எல்லாமே எனக்கு ஞாபகத்தில் வந்துகிட்டே இருந்தது. அதனால மறுபடியும் நான் கமல் கிட்ட பேச ஆரம்பிச்சேன். இப்படி நாங்கள் கேஷுவலாக பேசும்போது மறுபடியும் நாங்கள் பழைய மாதிரி ஒரு நெருக்கத்துக்குள்ள வந்தோம். நாங்கள் 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பித்தோம். பின் குறிப்பு, இதுக்கு பேர் காதல் கிடையாது, கள்ளக்காதல். அடிக்கடி நாங்கள் வெளியில் மீட் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் கமல் வந்துட்டு வீட்டுக்கு வர ஆரம்பித்தார். நான் என்னுடைய 2 பசங்க கிட்டேயுமே கமலை வந்துட்டு இது உன்னுடைய அப்பாவுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். சொல்லப்போனால் சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்துக்கிட்டையுமே இது ஜஃபருதீனோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி வச்சேன். எல்லாருமே இந்த விஷயத்தை நம்பினாங்க. எங்களுக்கு ரொம்பவே சௌரியமாக இருந்தது. நாங்கள் அது இல்லாமல் சீக்கிரட்டாக ஃபோனில் பேசிக்கிட்டோம். தனியாக வெளியில் நிறைய தடவை போயிட்டு மீட் பண்ணிக்கவும் ஆரம்பித்தோம். இப்படி ரொம்பவே சீக்கிரட்டாக போயிட்டு இருந்த எங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை ஜஃபருதீன் வருஷத்துக்கு ஒரு தடவை இங்கே வர்றப்ப கண்டுபிடிச்சிட்டாரு. நான் ரொம்ப நேரம் கமல் கிட்ட ஃபோன் பேசிட்டு இருந்தது, திருட்டுத்தனமாக ஒளிய வச்சு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தது ஜஃபருதீனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு நாள் நானும் கமலும் பேசிட்டு இருந்த அந்த சமயத்தில் என்னோட ஃபோனை பிடிங்கி என்னோட ஃபோனை செக் பண்ணாரு. இப்படி செக் பண்ணப்ப நாங்கள் 2 பேருமே கொஞ்சம் நெருக்கமாக பேசிக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே ஜஃபருதீன் வந்துட்டு பார்த்துறாரு. இதனால பயங்கரமாக அவருக்கு கோவம் வந்தது. நான் ஜஃபருதீன் கிட்ட கமலை பற்றி சொன்னேன். கமல் வந்துட்டு என்னுடைய பழைய லவர் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னேன். ஜஃபருதீன் இருந்த கோவத்தில் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இதுக்கு மேலே நீ ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னுடைய ஃபோனை வந்துட்டு பிடிங்கி வச்சுக்கிட்டாரு. நீ இந்த வீட்டில் இருக்கிறதா இருந்தால் ஒழுங்காக இருக்கணும், நான் குடும்பத்துக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்காரு. இப்படி இருந்த இந்த சமயத்தில் தான் 2022 அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த கம்பெனியில் வந்துட்டு கொரோனா இஷ்யூனால சில பிரச்சனைகள் வந்தது. அதனால அவருக்கு அங்கே கொஞ்சம் வேலை சிக்கலாக இருந்தது. சரி, இத்தனை வருஷம் நம்ம சம்பாரிச்சிட்டோம், இதுக்கு மேலே மறுபடியும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஜஃபருதீன் இந்தியாவுக்கு வந்தார். இங்கே வந்ததுக்கு அப்புறமா எங்களோட குடும்பத்தை எல்லாத்தையுமே வந்துட்டு இவர் நொய்டாக்கு கூட்டிட்டு போனார். சஹானாஸ் இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வந்தப்ப ஜஃபருதீன் வந்துட்டு என்னுடைய மொபைலை வாங்கி பார்த்தாரு. வாங்கி பார்த்தப்ப நான் அதுக்கு மேலே கமலை கான்டாக்ட் பண்ணல, கமலுக்கு மெசேஜ் பண்ணல அப்படின்ற எல்லா விஷயமே அவருக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே நீ வந்துட்டு நிறைய மாறிட்ட அப்படின்னு எனக்கு தெரியும், ஏதோ நீ ஒரு தப்பு பண்ணிட்ட, சரி அது எல்லாத்தையுமே விடு, இதுக்கப்புறம் நம்ம ஒன்னா எல்லாருமே குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கலாம், எல்லாத்தையுமே நீ மறந்துரு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆனா ஜஃபருதீனுக்கு தெரியாது நான் அதுக்கப்புறமும் கமல் கிட்ட பேசிக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி. எப்படின்னா இந்த ஃபோனில் நான் பேசினேன் அப்படின்னு சொன்னால் என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்றாரு அப்படின்னு சொல்லி நான் கமல் கிட்ட சொன்னேன். கமல் கிட்ட பேசுறதுக்காகவே தனியாக எனக்கு ஒரு ஃபோனை வந்துட்டு வாங்கி தந்தான். நான் அந்த ஃபோனை யூஸ் பண்ணி கமல் கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். நான் இன்னொரு ஃபோன் வச்சிருக்கேன் அப்படின்ற விஷயம் ஜஃபருதீனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. டெய்லியுமே இவங்களுக்குள்ள இந்த விஷயத்தில் சண்டை வந்துட்டு தான் இருந்திருக்கு. இப்படி சண்டை போட்டு ஒரு கட்டத்தில் வெளியில் வந்து சரி இதுக்கு மேலே எல்லாமே ப்ராப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி ஜஃபருதீன் வந்துட்டு நினச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் எதுவுமே மாறல, இருக்க இன்னும் மோசமாக தான் போயிருக்கு அப்படின்னு
அப்படின்றது ஜஃபருதீனுக்கு அப்ப தெரியாது. ஜஃபருதீன் வந்துட்டு எவ்வளவு நல்லவரா இருந்திருந்தா இந்த மாதிரியான ஒரு விஷயம் தெரிஞ்சுமே சரி நடந்தது நடந்து போச்சு, எல்லாத்தையுமே மறந்து விட்டுறலாம், இதுக்கப்புறம் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. அப்படின்னா அவரு அவங்க பசங்க மேலேயும் அவங்க ஒய்ஃப் மேலேயும் மொத்த குடும்பத்து மேலேயுமே எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு இதுல இருந்தே தெரியுது. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் சஹானா கிட்ட சரி அன்னைக்கு நைட் என்னாச்சு, இது என்ன பிளான் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சஹானா எனக்கு கமல் கூட வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசை, கமலுக்குமே வந்துட்டு ஏன் கூட வாழணும் அப்படின்னு ஆசை, நாங்கள் 2 பேருமே ஒன்று சேரலாம் அப்படின்னு நினச்சோம், ஆனால் அதுக்கு தடையாக இருக்கிறது ஜஃபருதீன் மட்டும்தான். அதனால எனக்கும் சரி கமலுக்கும் சரி ஜஃபருதீன் மேலே பயங்கரமான ஒரு கோவம் இருந்தது. இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணீங்களா, கமலுக்கு வந்துட்டு ஜஃபருதீன் மேலே பயங்கரமான ஒரு கோவம் இருந்ததான். ஏன்னா அவங்களோட லைஃபுக்குள்ள இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் குறுக்க இருக்காரு. முதல்ல நீ யாரு, ஆக்சுவலாக ஜஃபருதீனும் சஹானாவும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்களோட லைஃபுக்குள்ள குறுக்க போனது கமல் தான். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கமல் மேலே டென்ஷன் ஆயிருக்கணும். ஆனால் கமல் வந்து பார்த்தீங்கன்னா ஜஃபருதீன் மேலே டென்ஷன் ஆகிட்டு கோவமா இருக்காராம். சரி இப்போ இந்த கோவத்தில் இவங்க 2 பேருமே சேர்ந்து ஜஃபருதீனை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சரியான சந்தர்ப்பம் வர வரைக்கும் நம்ம காத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் தான் நம்ம ஒன்னா எல்லாருமே சேர்ந்து ஹிட் ஃபங்க்ஷன் கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரி ஜஃபருதீன் வந்துட்டு சொல்றாரு. இதுதான் நமக்கு கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமே யோசிக்கிறாங்க. இப்போ சஹானா வந்து ஜஃபருதீன் கிட்ட போயிட்டு நம்ம இந்த இடத்துல கொண்டாட வேணாம், இது ஒரு வாடகை வீடு தானே, நம்மளுடைய சொந்த வீட்டில் நம்மளோட சொந்த ஊரில் போயிட்டு கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரி மண்டையை கழுவுறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னே தெரியாது. ஜஃபருதீன் வந்துட்டு ஒய்ஃப் சொல்லிட்டாங்க, அவங்களோட சந்தோஷத்துக்காக இதை நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு குடும்பத்தோட எல்லாத்தையுமே கூட்டிக்கிட்டு பாட்னாக்கு போயிட்டு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு கிளம்பினார். மே 1 சாயந்தரத்துக்கு மேலே நாங்கள் எல்லாருமே ஷாப்பிங் போனோம். ஷாப்பிங் எல்லாமே முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வந்து எல்லாருமே ஒவ்வொருத்தர தூங்க ஆரம்பிச்சிட்டோம். நான் என்னோட 2 பசங்களோட வந்துட்டு தூங்குற மாதிரி முழிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஜஃபருதீன் எங்களோட ரூம்ல தனியாக தான் தூங்கிட்டு இருந்தாரு. அவர் தூங்குனதுக்கு அப்புறமா நான் முழிச்சு எந்திரிச்சு வந்து அவர் தூங்கிட்டாரா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். இப்படி கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா மணி ஒரு 3 வரைக்கும் நான் வெயிட் பண்ணி 3 மணிக்கு ஃபோன் பண்ணி கமலை நான் வர சொன்னேன். இதுதான் சரியான டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கால் வந்து அடுத்த சில நிமிஷத்திலே கமல் வந்துட்டு வீட்டுக்கு வெளியில வந்து நின்னாரு. இப்ப வீட்டுக்கு வெளியில இருந்து அவர் எனக்கு கால் பண்ணாரு. நான் சைலண்டா வாசல் கிட்ட போயிட்டு டோரை வந்து ஓபன் பண்ணி விட்டேன். இப்ப கமல் வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்தாரு. நாங்க 2 பேருமே இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக ஜஃபருதீனுடைய பெட்ரூம்குள்ள போனோம். நாங்க 2 பேருமே உள்ள இருக்கோம் அப்படின்ற எதுவுமே தெரியாம ஜஃபருதீன் வந்துட்டு ரொம்பவே நிம்மதியை படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான். கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்க 2 பேருமே முடிவு பண்ணிட்டோம். ஆனா எப்படி பண்றது என்ன பண்றது அப்படின்னு தெரியல. அதனால நாங்க 2 பேருமே சத்தம் போடாம ரொம்பவே மெதுவா கிச்சன் ரூம்குள்ள போனோம். எதனாச்சும் ஒரு பொருள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல ரொம்பவே வெயிட்டான பெரிய பிரஷர் குக்கர் இருக்கிறத பார்த்தோம். சரி இதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரஷர் குக்கர் எடுத்துக்கிட்டு நாங்க 2 பேருமே மறுபடியும் ஜஃபருதீனுடைய பெட்ரூம்குள்ள நுழைஞ்சோம். ஜஃபருதீன் என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம தூங்கிட்டு இருந்த அந்த சமயத்துல கமல் அந்த பிரஷர் குக்கர் எடுத்து தலையிலே பலமா மாத்தி மாத்தி கொஞ்சம் கூட கேப்பே விடாம அடிச்சுக்கிட்டே இருந்தான். இப்படி கண்டினியூஸா அடிச்சதுல அவரால் யூகிக்க கூட முடியல. மூச்சு திணற மாதிரி அடுத்து என்ன ரியாக்ட் பண்றது அப்படின்னு கூட தெரியாம அடி வாங்கிட்டு அதே இடத்துல கிடந்தான். கமல் கண்டினியூஸா அடிச்சிட்டு இருந்ததுக்கு அப்புறமா நானும் அந்த பிரஷர் குக்கரை வாங்கி என்னால முடிஞ்ச அளவுக்கு அடிச்சேன். ஒரு கட்டத்துல ஜஃபருதீன் வந்துட்டு அதே இடத்துல ரத்த வெள்ளத்துல துடிச்சுக்கிட்டு இருந்தாரு. நாங்க சாகர வரைக்கும் அங்க இருந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரி ஜஃபருதீன் வந்துட்டு செத்துட்டாரு, இதுக்கு மேல் நீங்க இருக்காத, யார் கண்ணையும் படாம முதல்ல இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு மூலையில வந்து படுத்துட்டேன். இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட சஹானா சொல்றாங்க. உடனடியாக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நீங்கள் 2 பேருமே பேசிக்கிட்டு அந்த மொபைல் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சஹானா அந்த மொபைல் எடுத்துகிட்டு வந்து தராங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்க 2 பேருமே பண்ணிக்கிட்ட சேட்ஸ், இவங்க 2 பேருமே பண்ணிக்கிட்ட கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே பேசிக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே அவங்க வச்சுருந்த அந்த மொபைலில் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகிருக்கு. இந்த ரெக்கார்டிங் எல்லாத்தையுமே போட்டு கேட்டப்ப இவங்க 2 பேருமே ஜஃபருதீனை கொலை பண்ணுறதுக்காக போட்ட எல்லா பிளானுமே கிளியராக தெரியுது. இது எல்லாத்தையுமே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு எவிடன்ஸாக கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இவங்க ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு டெஸ்ட்டுக்காக கொடுத்திருந்த அந்த பிரஷர் குக்கரை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அதுல இவங்க 2 பேர்த்தோட ஃபிங்கர் பிரிண்ட் இருந்திருக்கு, டிஎன்ஏ இருந்திருக்கு அப்படின்னும் அதில் இருக்கக்கூடிய பிளட் சாம்பிள் வந்துட்டு ஜஃபருதீனோட தான் அப்படிங்கிறதும் கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த மொபைலை வச்சு கமலோடைய நம்பரை எடுத்து கமல் வந்துட்டு இப்போ எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி லொகேஷனை ட்ராக் பண்றாங்க. இப்படி ட்ராக் பண்ணதுல கமல் வந்துட்டு இப்போ எங்க இருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருது. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் உடனடியாக அந்த லொகேஷனுக்கு போயிட்டு கமலை சுத்தி வளைச்சு லாக் பண்ணி அரெஸ்ட் பண்றாங்க. இப்போ இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா
ஜெயிலில் தான் இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த கேஸ். முகமது ஜஃபருதீனோட ஒரே ஒரு ஆசை தன்னோட குடும்பத்து கூட வந்து ஒன்றா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னும் இந்த இட் ஃபெஸ்டிவலை ரொம்பவே சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். குடும்பத்தில் இருக்கிற யாருக்குமே எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அவங்க சேஃபாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவர் வெளிநாட்டில் போயிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தார். ஆனால் இவருக்கு அங்கே நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை துரோகம். சஹானாஸ்க்கு ஜஃபருதீனை பிடிக்கல அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி இதை சொல்லியிருக்கணும். அப்பா அம்மா சொன்னாங்க வேற வழி இல்லை அப்படின்றதுனால நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறத கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியாது. சொல்லப்போனால் இத்தனை வருஷமாக நீங்கள் லவ் பண்ண ஒரு நபரை பற்றி அந்த வீட்டில் நீங்கள் சொல்லக்கூட ரெடியாக இல்லை. சரி, கமலை விட்டுட்டீங்க, வீட்டில் இந்த மாதிரி சொன்னாங்க, வீட்டில் சொன்ன அந்த நபரை ஏதோ ஒரு கால்குலேஷனில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால நீங்கள் அதுக்கு சம்மதம் தெரிவித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஆனால் அதுக்கப்புறம் எப்படி இருந்திருக்கணும்? ஒன்று இவங்க கிட்ட நேர்மையாக இருந்திருக்கணும், இல்லைன்னா இவங்க கிட்ட நேர்மையாக இருந்திருக்கணும். ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே நேர்மையாக இல்லாமல் ரெண்டு பேர்த்தோட லைஃபையுமே வந்துட்டு கெடுத்திருக்காங்க. ஆமாம், கமலையும் தான் சேர்த்து சொல்கிறேன், கமலோட லைஃபையுமே சேர்த்து தான் வந்துட்டு இவங்க கெடுத்திருக்காங்க. இப்போ அந்த வீட்டில் இருக்க அவங்களுடைய பசங்க ரெண்டு பேர்த்தோட நிலைமை யோசிச்சு பாருங்க. அப்பா வந்துட்டு இந்த சமயம் உயிரோடு இல்லை, அம்மா வந்துட்டு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களோட மனநிலை என்னவா இருக்கும்? அந்த பசங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய அப்பா வந்துட்டு ஃபாரின்ல இருந்தாலும் டெய்லியுமே வந்துட்டு நாங்கள் எங்கள் அப்பா கிட்ட பேசிடுவோம், இப்போ கூட நாங்கள் எங்கள் அப்பாவோட ஃபோட்டோ வச்சுக்கிட்டு தான் தூங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. சகானாஸ் வந்துட்டு அவங்களோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க பல பேர்த்தோட வாழ்க்கையை வந்துட்டு ஸ்பாயில் பண்ணியிருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி சகானாஸ்க்கு வந்துட்டு கமலுக்கு வேலை இல்லை அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ வீட்டில் காட்டின ஜஃபருதீன் வந்துட்டு நல்லா செட்டிலாக இருக்காரு, நம்ம ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் இல்லை அப்படின்றதுனால அப்போ அந்த ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருந்தது. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் சரி நமக்காக தான் சம்பாரிச்சு கொடுக்குறாரு, நம்மளுக்கு காசுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு அவர் வீட்டில் இல்லை அப்படின்றதுனால இப்போ கமல் வந்துட்டு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக தெரியுது. நீங்கள் இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணீங்களா? வீட்டில் இருக்கக்கூடிய பணம் நகை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருந்திருக்கு. இவங்களோட கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நகையை மட்டும்தான் இவங்க எடுத்து தந்திருக்காங்க. ஏன் போலீஸ் கிட்ட மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க பணம் நகை எல்லாத்தையுமே எடுத்து கமல்கிட்ட தர வேண்டியதானே? ஆனால் அவங்க அப்படி தரல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை கமல் வந்துட்டு இந்த பண நகை எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஓடிட்டான் அப்படின்னா அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு தான் அவங்களோட மைண்ட் செட் இருக்கு. பார்த்தீங்கன்னா வந்த உடனே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க, வீடு உடையில, இந்த மாதிரி ஜன்னல் உடையில, வீட்டில் இருக்க மற்ற பணம் எல்லாமே அப்படியே தான் இருக்கு அப்படிங்கிறத. இது ரொம்பவே ஈஸியாக ரொம்ப காமனான பீப்புள் கூட கண்டுபிடிச்சிருவாங்க. அவ்வளவுதான் சகானாசும் கமலும் வந்துட்டு அறிவாளியாக இருந்திருக்காங்க. ஆனால் இவங்க என்ன யோசிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்மளோட குடும்பத்தை ஏமாத்திடலாம், ஊரை ஏமாத்திடலாம், போலீஸை ஏமாத்திடலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு கொடுமை. அதாவது உங்களுக்காக வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை பார்த்து நீங்கள் சேஃபாக இருக்கணும்னு நினச்சி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு காசை போட்டு விட்ட ஒரு நபரை வந்துட்டு அவரோட முகத்திலே வந்து நீங்கள் அந்த ப்ரெஷர் குக்கரை எடுத்து மாற்றி மாற்றி அடிச்சிருக்கீங்க. இதில் வந்து நீங்கள் கமல் மாதிரியான ஒரு தியாகியை நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க. அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த பொண்ணு வந்துட்டு இவர் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு சம்பாதிக்கிற ஒரு ஆளை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றதும் இவருக்கு தெரியுது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு 2 குழந்தை பிறந்துருச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இவர் போயிட்டு அவங்களோட குடும்பத்தை வந்து பார்த்துக்கிறாரு. அவங்களோட குழந்தைங்களை வந்து தான் குழந்தையாக நினச்சி ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறது, கூட்டிகிட்டு வர்றது, மற்ற பணிவிடைகள் எல்லாத்தையுமே பண்ணுறது, இது எல்லாத்தையுமே வந்து பண்ணியிருக்காரு. மேற்கொண்டு நம்மளோட வாழ்க்கைக்கு இடைஞ்சலாக இருக்கிறது வந்துட்டு என்னோட புருஷனா அப்படின்னு சொன்னதுக்கு சரி அதுதான் கரெக்டான ஐடியா, நம்ம 2 பேருமே சேர்ந்து அவனை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை பண்ணி அவங்களோட பிளானை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணி இப்போ அவங்க நினச்ச மாதிரி நிம்மதியாக ஜெயிலில் இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு குறுக்கால எதுவுமே இல்லை, ஜெயில் கம்பியை தவிர. அதனால தான் நான் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தியாகம். இந்த கேஸை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஸ்பாட் பண்ணுங்கள். அங்கே வச்சு நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்மளுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.